ஹாய் கைஸ், எல்லோரும் இப்போல்லாம் வந்துட்டு ஒன் டே ட்ரிப்புன்னு பைக்கில் எல்லோரும் போகிறாங்களா. ஸோ நம்மக்கிட்ட பைக் எதுவும் பெருசாக இல்லாதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து இப்போது நம்ம என்ன ரீசனுக்காக போகிறோன்னா மெமரிஸ் கெயின் பண்ணுறதுக்காக. நான் இப்போது வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்மளால் மோஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இன்றைக்கி கடைசியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு ஆலியார் போகிறோம். ஆலியாரில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ அங்கே எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. அந்த மெமரிஸ்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து கொஞ்சம் ஹீல் ஆகி அப்படியே அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி திரும்பலான் இருக்கோம். ஸோ இன்றைக்கான பிளான் பஸ்ஸில் போக போகிறோம். நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், அட்ராசிட்டிஸ் பண்ண போகிறோமா, இல்லை போர் அடிக்குதா? ஏற்கனவே எங்கள் டீமில் வந்து ஒருத்தனுக்கு வந்து செம போர், வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொருத்தன் வந்துட்டு எனக்கு என்னமோ என்ன எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் அவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு ரொம்ப கம்பல் பண்ணி வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவனுங்களும் அதுதான் சொல்கிறானுங்க. இல்லை அதுக்கப்புறம் இவனுங்களெல்லாம் பார்த்து நான் எப்போ போய் மீட் பண்ண எனக்கு தெரியல. அதனால் ஸோ இப்போவே இனி போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சா சந்தோஷம். அப்படி போக முடியலன்னா இது ஒரு மெமரிஸாக இருக்கும்ல. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். ஏதோ கையில் கழிக்கிற காசெல்லாம் போட்டு 50-30 ரூபாய் எடுத்து போட்டு தான் போயிட்டுருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இனி நம்ம அட்ராசிட்டிஸ் பண்ண போகிறோமா, இல்லை போகிற வழியில் போர் அடிக்குதா, இல்லை வேறு யாராவது ஃபன்னியாக எதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஃபன்னியாக நடந்தால் எடுத்து போடுறேன், போர் அடித்தா அதையும் எடுத்து போடுறேன். சேர்ந்து போர் ஆகும். பாய். പേടിക്കണ്ട പേടിയില്ല, രസമല്ലേ അല്ലേടാ. இங்கே வந்து அதுக்கு மேலே பாட்டு போட்டு சாவடிக்கிறேன். கிளம்பும் போது எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியும், கலைஞ்சி லேட் ஆயிடுச்சு. ஒரு யூஸும் இல்லை. ட்ரை பண்ணுங்க. நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்க. படையோட கொண்டு வந்துட்டு பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். மறந்துட்டு அவசர விட்டு கிளம்பிட்டு போன டைம் நீயாச்சும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னாங்க, நாங்கள் பொள்ளாச்சி பஸ்லேருந்து ஆலியார் பஸ் ஏறிட்டோம். இது கொஞ்சம் குட்டையாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோவில் போட்டு நம்ம ஒரு 220 ரூபாயில் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பிடிச்சிட்டு போகலாம். கலைஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுதான்டா நம்ம ஜூனியரில் போட்டதா சாப்பிட்றேன்னா சாப்பிடுறது. ஆள் கூட வந்தோம் வண்டியில், பட் ஆளும் இல்லை வண்டியும் இல்லை. எதுவும் சரியாக கேட்காது. என்கிட்ட மைக் ப்ராப்ளம் தான். 2-3 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். தெரியாது, பஞ்சத்தில் அடிப்பட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் தான் வந்தோம். இப்போ வரைக்கும் போராக தான் இருக்குது. சரி இனி கொஞ்சமாச்சு போர் இல்லாமல் ஆகுமே அப்படின்னு தான் பார்க்குறேன். அங்கே போய் குளிக்கிறோம். குளிக்கும் போது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். குளிக்கும்போது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து அங்கே ஆலியார் போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு எல்லாமே வந்துட்டு நான் தனியாக உட்காந்து பேசுகிறேன். உட்காந்து பேசும்போது கூச்சமாக இருக்காது. மைக்கில் அதனால உங்களுக்கு அது சரியாகவும் கேட்காது. ஸோ இதுதான் ஆலியார். இதை மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு நாங்கள் எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லை. ஆனால் ஜட்டி
பார்த்தியா? வெட்ட வெளியில பெரிய செலவிதுக்கு தெரியறான்ல வெள்ளை சொக்கா. அவன் எங்க கூட தான் இருந்தான். 2 பொண்ணுங்க அப்படி போனாங்கன்னு பின்னாடியே போனான். அங்கே பார்த்தா அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ போஸ்ட் கொடுக்குற மாதிரி சீன் போட்டுன்னு இருக்காங்க. சார்ஜ் எல்லாம் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. இங்கே வந்துட்டு ஃபன்னாக இருக்கும்னு நினச்சி வந்தீங்கன்னா ஃபன்னாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு வரணும். கப்புள்ஸாக வந்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக கப்புள்ஸாக வராங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு ஃபன் பண்ணலாம் நினச்சோம்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்ன கப்புள்ஸாக இருந்தாலும் பொது இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. ஓகேவா? டென்ஷன் ஆகுது போட கீழே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி சொருக்கு இடி தம்மி வழக்கு கேடப்போரு நிலைக்கு அடுப்பதி நடக்கு கறி ஒரு மெழுக்கு கூட எடுக்கு திறக்கிது எதுக்கு மகளாயாலோடுகையோ நேரம் போக்காயோ. Subscribe Hana Mirand Haradada. எனக்கு எப்பயும் மனசு சரியில்லை ஒரு மாதிரி இருக்குன்னா நான் அங்கே தான் போவேன். சரி, ஓகே. வேறு என்னென்ன நடந்துச்சுலாம் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரியா? இப்போதைக்கு கமெண்ட்டில் தான் சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னி போடுறதா நல்லா இருக்கா, இல்லை நல்லா இல்லை, வேறு மாதிரி வீடியோஸ் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் தான்டா சொல்லணும். வேறு யார் சொல்லுவாங்க? இல்லை டாட்டா பை பை. சிம் பண்ணுறது.